விட்டு கூடிய ஊர் சேர்மகா தேவிதான் கடந்து அதை விட்டு வெளியிடந்த விளக்கு முகமாக தான் திரும்பி அழகாக சங்கந்தர விளக்கு விட்டு சங்கந்தரடு அந்த விளக்கு விட்டு அந்த கல்லூரு அந்த வண்டிக்கு முன்னாடி மாட்டுக்கு போடுங்க. அப்போ 14 முன்னாடி தலைவர்களும் அழகாக மாடுகளா இடப்பாறை விட்டு வைக்கோல் தண்ணிலாம் காட்டி விட்டு மாடுகளை அவிழ்த்து கட்டி அவங்க பார்த்தா நேரத்தை பார்க்கும் போது இன்னும் நம்மளும் ஒரு குளிப்பு குளிச்சிருந்தேன். ஏன்னா நல்ல தண்ணி ஊத்தினா நம்ம ஒரு தண்ணி மாதிரியே ஊத்தினா ஏன்னா தாமரை வருவது உச்சாட்டி நம்ம குளிக்கலாம். ஆனா இது முக்குகள் சங்கமிக்கு மூவாறு கூடி வருதல்லவா அம்மா, அதனால குளித்து நீராடி அங்க வருகின்ற போது மத்திய மதியம் மதிய உச்சி நேரமும் அழகாக மாயாண்டி உடனே மாடலுக்கு வாழக்கூடிய சன்னியாசியாக என்ன செய்கிறார்? என்ன செய்யறா? பாடால் அபிஷேகம், பட்டினால் அபிஷேகம், தேனால் அபிஷேகம், தெல்ல இளநீரால் அபிஷேகம், கடகம் கஸ்தூரினால் அபிஷேகம். அப்படி அபிஷேகம் நாம் எடுத்து மாக்காப்பு மஞ்சள் காப்பு சாத்தி பூஜை செய்யணும்ல. அப்படி பூஜை செய்வதற்காக யாரும் அப்படி அழகாகவே தலைவாழை இளவரித்து வெற்றிலை பாக்கு தேங்காய் பழங்களை படைத்து தேங்காய் உடைத்து தீபதீபம் வருவாங்க. தும்பு தும்புன்னு வர்றாங்க. யாரு 14 தலைவர்கள் வர்றார்கள். அவரால் மறுக்கிறார், சன்னியாசியாளர் மறுக்கிறார். அடேங்கப்பா ஐயா வருங்க. இதுக்கு முன்னாடி உங்களை ஊர்ல பார்த்தது எந்த ஊர் உங்களுக்கு? எங்களுக்கு மேல்நாடு ஊரே மேல்நாடு தானே? இல்லையா, மேல்நாடு பக்கத்துல இருக்கும் வைக்காடு. மேற்கு இருக்கு ஊரு. எங்க ஊரு மேற்கு இருக்கு. அம்பாசமுத்திர வட்டம். ஊர்காடு என்று சொல்லுவார், ஊய்க்காடு என்று சொல்லுவார், ஊசிக்காடு என்று சொல்லுவார். அந்த ஊய்க்காட்டுல 16 தலைவர்கள் நாங்கள். ஐயா வருங்க. துறைமகன் இவனுதான். ஆமா தெரியுது. ஆளு கொஞ்சம் கலரா தெரியுது. வெளுத்து பேர் ஆரம்பிச்சா வெள்ளையா இருக்க. ஆமா அவர் போய்க்கணும். இந்த துறைமகன் இடத்தில் நம்ம காவலாக இருக்கும். ஆமா காவல் நெல் காவலா. அவரு காவலே புடியா இருக்குமே. இல்ல, அவங்க காவலாக இருக்கின்ற போது அவர் எங்க மேல கனவு கொண்டு அந்த 14 தலைவர்கள் நாங்கெல்லாம் காவலாக இருக்க நேரத்தில் காத்திருந்த நிர்ணய நாங்கள் கலவெடுத்து விட்டு வந்து அவதூறா பேசுறாரு ஐயா. அதனால சக்தி பண்ண வந்திருக்கும். ஐயா, இந்த கோயிலுக்கு சாமி கும்பிட வாங்க, சத்தியம் பண்ண வராது. ஏன் ஐயா? வரப்படாது. இது பொல்லாத தெய்வம். அதை பத்தி உங்களுக்கு கவலை வேண்டாம். சத்தியம் பண்ணுவதற்கு எவ்வளவு பணம் வேண்டும்? 21 பணம் வேணும். வைக்கட்டுமா? வச்சிருங்க. 21 எல்லா கடையும் வச்சா போதும். ஐயா இப்பவே சொல்லிட்டு கேளுங்க. இவன் மண்ணென்று நினைத்தால் மண்ணாக இருப்பார், கல்லென்று நினைத்தால் கல்லாக இருப்பார், தெய்வம் என்று நினைத்தால் தெய்வமாக இருப்பார். எல்லாமே மனசாட்சி. அந்த மண்ணுக்குள்ளையும் அழகான மகிமை உண்டு, கண்ணுக்குள்ளுமே ஆண்டவன் கடவுளுடைய கருணை உண்டு.
அது உணராமல் கள்ளம் உண்டு கட்டி பண்ணி விடாதுகள். அது பாதி பேர் உணராம தான் இன்னைக்கு பேசி வம்பா மாட்டிக்கிறீங்க. தொலைஞ்சிரும். அண்ணமாரே கத்தியம் பண்ண வேணும் என்று வேணும் என்று ஒரு குத்து சூடம் கற்பூரம். என்ன கற்பூரம்னா பச்சை கற்பூரம். அந்த கற்பூரத்தை எடுத்து ஆண்டவனுக்கு அவன் ஜீவ ஆதாரனை காட்டு சத்தியம் செய்ய வேண்டும் என்ற கற்பூரத்தை கொண்டு வைத்தாங்களா. இந்த தலைவரம் படுகிற ஐயா உன்னாலே என்னாலே உடையவன் மீதானே கொதிக்கு நெல்லு கூட நான் எடுக்க சொல்லி 15 வருஷம் செஞ்சு பண்ணாங்க. மாயாண்டி பேசாம இருந்தாரு. அவங்களும் சத்தியம் எடுக்கல. ஆனா அடுத்த யாரு வாடா எல்லாத்தையும் மண்ணா இருந்தா அப்படி இருந்துக்கோ இடி மண்ணாக போயிருந்தா என்று சொன்னார்களா. என் ஆண்டவன் அயாண்டு உடலை மாடனுக்கு கண்ணெல்லாம் சிவந்தவன் களவும் செய்துவிட்டு இது காவலாக இருக்கும் தெய்வத்தை கல்லா மண்ணா என்று பேசுகிறாய். ஏ தலைவரே உங்களை விடமாட்டேன். என் ஆண்டவன் அயாண்டு உடலை அக்கினி விளம்பாக கோபத்தோடு இருக்கின்ற போது 16 வங்காள தலைவர்கள் சத்தியம் பண்ணினார் அல்லவா. சத்தியங்கள் செய்ய வேண்டும். மாட்டு வண்டி முன்னா மாட்டு வண்டியில் இருக்கிறவா கெட்டு சாதம் கெட்டு சாதத்தை எடுத்து என்ன பசி தாங்க முடியல சாப்பிடுவா. அப்படி கொட்டணத்தை எடுத்து புலி சாதத்தை அப்படி அவுத்து அப்படி அழகாய் சாப்பிட வேண்டும் என்று 14 பங்காளி தலைவர்கள் அமர்ந்திருக்கின்ற போது ஆண்டவன் வாயாண்டு சுடலை ஆண்டவன் என்ன பண்ணுகிறார். அந்த சுடலை காற்று மண்ணு அடிக்குறைய அடித்த காற்றினார் மண்ணு வெந்தல்லவோ சொத்திர விழுகுறைய சாரம் தன்னை சாரம் தன்னை காத்து கை கட்டினது வாய் கட்டலையே. இந்த பசி குடும்பம் தாங்க முடியாம கெட்டு சாதத்தை ஊத்தி சாப்பிட்டோம்னா இது சோத்தத்தான் உருத்திருக்கு. எங்கப்பா அந்த காத்தடிச்சது பங்குனி மாசம் காத்த பார்க்க முடியுமா? இது காத்தடிச்சா மட்டும் பரவாயில்ல. காத்தும் மண்ணும் கல்லுமா சேர்ந்தப்பா சோத்துல வந்துட்டு எப்படி சாப்பிட? ஏன்னா மண்ணு உள்ள சோத்தை திங்க முடியுமா? ஒண்ணு மாதிரி அதெல்லாம் சொல்லுவான். இந்த கழுவி சாப்பிடுவோம். எப்படின்னா தண்ணி ஊத்தி கழுவி சாப்பிடுவோம். அது அரிசியா வந்துடும், சோறா வந்துடும். புளியாதம் நல்லா இருக்குமா? அது எப்படின்னா இருக்கும்? நல்லா இருக்கா? உப்பு உரப்பு எல்லாம் என்ன இங்க பாருங்க.
அள்ளி அப்படியே ஆத்துல போடு. ஆத்துல இருக்க ஜீவன் சாப்பிட்டு மீன் சாப்பிட்டு ஜீவராசிகள் ஊர்வனம் கண்டார் அண்ணன் பசி தாங்க முடியல. தண்ணி தண்ணி குடிக்காது. என்ன செய்ய அதைத்தான் செய்ய முடியும். அள்ளி அள்ளி கோரி கோரி குடித்தாருன்னா போகும் வண்டி கிளப்பு வண்டி கிளப்புன. 16 பங்காளி தலைவரெல்லாம் வண்டி போட்டு ஒரு நேரம் வர நேரத்தில் என்ன உரைக்கிறோம், நேரம் தாமதமாக இருக்கிறது. இந்த ஆண்டவர் மாயாண்டி சும்மா விடுவாரா? அவர் விட மாட்டார்களா? நம்மீது பக்கமாக வந்து நம்ம சும்மா இருந்த ஆளை உசிப்படுத்தி விட்டு போயிருக்காங்க. கள்ளப்பிரமாணம் தான் செய்திருக்கிறார். விடலாமா? அதான் சில ஆளுங்க செவனேன்னு இருப்பாங்க. அந்த ஆளுக்கு உஸ்பேத்தி விட்டு அந்த செவந்தரப்ப அந்த பாடுபடுத்துதான். அம்மா அதனால் 16 பங்காளி தலைவர்கள் சத்தியம் சீட்டு போடுவதை சும்மா விடக்கூடாது. விடக்கூடாது விடக்கூடாது. என் ஆண்டவன் எப்படி வருகிறார்? விதமாக வருகிறார். அவர் வண்டிக்கு பின்னாலே என் ஆண்டவனாய் ஆண்டு சுடலை ஐயா, என் வேட்சி அம்மா, என் பிரம்ம சக்தி, என் முத்து புரியவன் அழகாத முண்டனும் அழகாக எப்படி வருகிறான்? அந்த வண்டிக்கு பின்னாலே கொம்பு நல்ல கொழுத்த ஆடு, அதுவும் மாறாப்பு மணி. ஆமா, மணி ஓட்டி ஜல் ஜல் வருது. அப்படி சில ஆட்கள் நாயா இருந்தாலும் மாடா இருந்தாலும் அழகுபடுத்தி பார்ப்பாங்க. ஆமா, அழகுபடுத்தி பார்ப்பாங்க. அந்த விடாய் எப்படி வருகிறது? எப்படி ஜல் 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 அப்படி சத்தம், அந்த சடங்கு ஓசை கேட்கு. அது யார் பார்க்கிறா? கடைக்குட்டி தம்பியா இருக்கிறாரே ஆறுமுகம். அங்க வரும்போது அந்த கொழுப்பு ஆட மூக்கலா துளைக்கும். சில கிடாவோட கொழுப்பு ஓட அடிக்கும். ஆட்டுடைய கொழுப்பு ஆட ரொம்ப வச்சுட்டுனா பக்கத்துல கொழுப்பு ஆட அடிக்கும். அடிக்க கொள்ளலாம். யார் வளர்த்துக்கலாயோ? ஐயோ, எங்க இருந்து வருதோ தெரியலையே. நல்ல கொழுத்து ஆடா இருக்க. ஆட்டு மேல ஒரு கண்ணு, கண்ணு மேல ஒரு கண்ணு. அப்படி வருகின்ற போது எங்க வருகிறா? எங்க சுத்தமல்லி வருகின்ற வரைக்கும் ஒரு வண்டி பொண்ணாலே கிடா வந்து இருக்கு. ஆமா, சுத்தமல்லி பரப்பு அதுக்கு வேண்டி பின்னாடியே வந்து இருந்தா பின்னாலே வருது. நம்ம வளர்த்த கொடுக்கலா கூட இப்படி வராது, பின்னாடியே வருது. என்ன அன்னமாரே தலையமாரே தலையமாரே
பின்னால ஒரே இருட்டா தான் இருக்கு. ஆமா தம்பி யாருடா எடா யாருடா என்ன தம்பி ஏ தம்பி எங்க யாராவது புதுப்பேட்டை சுத்தமல்லி பரும்பு ஊருக்குள்ள இருந்து யாராவது வளர்ச்சி விட்டுருப்பாங்கப்பா. கோயிலுக்கு நல்லா நினைப்பாங்க. அதான் கிடையாது. ஆசைப்பட்ட நினைச்சலாம் என்ன இந்த கிராமமானது சிவனப்பருக்கு சத்தியம் செய்துட்டு பின்னால வருகின்ற போது அப்பவே வந்துட்டு இருக்குன்னு. அதை நம்ம பிடிக்கணும் மண்ணு. ஆமா பிடிச்ச நம்ம கட்டணும் மண்ணு. சரி நாளைக்கு விடுஞ்ச சனிக்கிழமை அண்ணன். ஆமா அண்ணன் என்ன தேய்ச்சி குடிச்சிட்டு கறி சாப்பாடு சாப்பிடும் மண்ணு. நல்ல கறிய தம்பி வேண்டாம்பா. யார் வளர்த்த கடாயோ வீண் வம்ப விலைக்கு வாங்காத. அதான் போங்க கடாய பார்க்க நல்லதா இருக்கும். இந்த மாதிரி வாய்ப்புலாம் கிடைக்குமா? நல்ல கொழுத்த கடா. 16 வங்காளி தலைவர்களும் அழகாகவே உண்டாக சேர்ந்து தம்பி சொன்ன வார்த்தைக்கு மருந்து வயசாம சரி பரவாயில்ல. விடாய பிடிக்க வராங்க நானா பிடிக்கிறா. என் ஆண்டவன் மாயாண்டி சுடலை அல்லவா? ஆமா சுடலை மாறன் அல்லவா? அவனை இவங்களால பிடிக்க முடியுமா? முடியாது. என்ன செய்யுதா? சுத்தி நின்று அப்படி சங்கிலி இப்படி போட்டு அப்படி நாய பிடிக்க சொல்லி அப்படி பாஞ்சு நிக்காங்க. சரி வளர்ச்சி பிடிக்க என்னங்களா? ஆமா சுரட்ட வீட்ட என்ன என்னாச்சு? இந்த இழப்பு எனக்கு நான் சொல்ல முடியல. அப்பவே சொல்ல முடியல. ஆமா பீடி அடிக்காத சிரித்து வாங்கி சொல்ல முடியல. கெட்டு கெட்டா இலக்கியப்பா எப்படி மூச்சு நீக்கி. ஆமா அதனால என்ன இன்னும் இருந்து நம்ம பொதுவுல அண்ணனுக்கு ஒரு பங்கு சீட் வாங்கி கொடுத்தோம். ஆமா என்ன அழகா ஓரம் வைக்கணும்பா. இந்த மூச்சு வாங்குது. வயசான கிழமை கூட ஒரு அழகா மூச்சு அடைக்கிறாரு. சரி தம்பி தப்பா நினைக்காத. இது நாகரிக பாஷை இல்லையா? ஆமா குளிர். அதனால குளிர் பனியில பிடிச்சி சளி பனி தாங்க முடியல. சரிங்க இருக்கட்டும். ஆமா சரி இந்த நாயை எப்படிதான் பிடிக்க? என்னதான் செய்ய? அதை இப்ப பிடிக்கும் பாருங்க. நான் பிடிக்க பாருங்க. என்று யாரோ தலைவர் தம்பி எப்படி எப்படி பழப்படியா பிடிச்சாரா? நீ இளமல்லப்பா தம்பி. எப்ப ஆடு பிடிக்க கொஞ்சம் நேக்க போக்க தெரியணும். எப்ப அதுக்கும் தந்திரம் இல்லப்பா. சும்மா பிடிக்க முடியாது. என் தம்பி தான். ஆமா ஐயா சரி. நாலு காலம் சேர்த்து அப்படி கட்டி வண்டியில போட்டு. ஆமா அந்த சுத்தமொழி பரும்பு விட்டு கல்லூர் பாதையாக செங்கந்தன் தான் கடந்து அழகான சேரமகா தேவி விட்டு விட்டவா கூலியூர் தான் கடந்து அந்த புதுக்குடி பாதை விட்டு அழகாகவே எங்கே வருகிறார்? வீரவனூர் தான் கடந்து அழகாகவே வெள்ளாங்குடி போக்கு விட்டு அங்கு இருக்கல. சரி எந்த ஊரு? சீனியாபுரம்.
ஆமா சீனியாபுரம். அந்த புறம் கடந்து ஆமா அழகான ஊர்காட்டு வந்தா என்ன என்ன இல்லண்ணா இங்க வாங்க வந்துட்டேன் என் வீட்டுக்கு கொண்டு போகணும். இல்லப்பா கிடாவை என் வீட்டுக்கு கொண்டு போகணும். என்ன உன் வீடு பெரிய அரமனை? ஆமா சரி உன் வீட்டு அரமனை பெரிய அரமனை, பெரிய மணலப்பா. அந்த அரமனை அழகாக இருக்கின்ற திருமதியில கண்டா சரி யாரும் எட்டி பார்க்க முடியாது. முடியாது தம்பி. ஆமா நீ சொல்றது சரிதான். ஆமா கத்தி இருக்கா? இருக்கு. கட்ட இருக்கா? எல்லாம் இருக்கு. பாய் இருக்கா? அதெல்லாம் இருக்கு. படுத்து உறங்கா கல்விட்டப்பா இருக்கு இருக்கு இருக்கு. 16 பங்காளி நிலங்களும் அன்னவாரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டன. என்ன இந்த கிராமட்டும் போது ஆமா ரெண்டாவது என்ன கேட்கறது? என்ன இந்த மண்ணீர்கள் மட்டும் தந்துருக்கா? எப்பா உனக்குதாப்பா எல்லாமே என்ன பங்குல பங்கா இருக்கணும். ஆமா 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 மண்ணீர்ல கொண்டா நுழைவுல கொண்டான்னு கேட்கப்படாது. குழந்தை பிடிக்கணும் பாத்துக்கா. வேற எது வேணுமா? அது பத்தது பரவு கடையில வச்சதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். ஆமா சரி தீயா இருக்கணும் தம்பி. அதெல்லாம் நிப்பாரு. 16 பங்காளி நிலவரம் நாய் என்று நினைத்து நினைத்து கொண்டு அவருக்கு நாய் அறுக்க போகும்போது என்ன ஆகுது? அது வெட்டிடா இதுக்கு உனக்கு வேலை. ஆமா என் ஆண்டவனாயாண்டி சுடர் என் அறியாமல் நாய் அறுக்கும் போது சேர்த்து எப்படி வருகிறது? எப்படியோ ஒரே ரத்தம். ஒரு சட்டில ரத்தம் பார்த்திருக்கேன். ஒரு கடால ஒரு கிடாய் ரத்தத்துல மஞ்சி போனா ஒரு காப்பி ரத்தம் வரும், அரப்படி ரத்தம் வரும். இது குடமுடமான பொங்குக்கா செட்டிக்கு மேல ஆயிட்டு ஆச்சரியமா இருக்குது தம்பி. வேற ஒண்ணும் இல்ல. ஆமா இந்த கிடாய்க்கு என்ன செய்யணுமா? நல்ல வளர்ப்பு சரியான வளர்ப்பு. ஆமா எள்ளு புண்ணாக்கா தவிடு புண்ணாக்கு கருப்பட்டி கலந்து வச்ச ஒண்ணு ஆடு கிடுக்குன்னு அதுதான் அப்படி ரத்தம் வருது. அவுத்திக்கிற கேட்டு அவுக்காம போட்டுக்காங்க பாருங்க. நல்ல சாப்பாடு. உடம்பு ரத்தம் 14 பங்காளி அவர்தான் விடாமந்திரி. அவருக்கு வந்து ஒரு கொஞ்சம் கல்வி கொடுப்பேன். அதெல்லாம் கிடையாது. இங்க பாரு என்ன மச்சின ஓ மச்சின ஏன் மச்சின கொடுத்தா மச்சனுக்கு கறி கொடுத்து நம்ம என்ன சாப்பிட? அவன் கறியை முழுங்குவான். அவன் கறியை சாப்பிட மாட்டான், முழுங்குவான். எலும்பே விட மாட்டாங்க. நமக்கு எங்க கறி கிடைக்கும்? தூங்கவே மாட்டாங்க. அதனால சொல்லுங்க யாருக்கு கொடுக்கப்பட்ட மத்திய மாதிரி சொல்லாத, மொத்தமா அக்கா தங்கச்சி கூட சொல்லாத. நம்ம 14 பேரும் அண்ணன் தம்பி மட்டும்தான் தெரியும். ஆமா இந்த 14 பங்கு போட்டு கொண்டு சரி என்ன மூத்தவர் சரி நல்லது தெரிஞ்சவர் கெட்டவர் தெரிஞ்சது. ஆமா அதனால நீங்களே பங்கு போடுங்க. உங்க கையில பங்கு போடுங்க. போட்டுரும். அது 14 பங்காளி தலைவர்கள் கண்டார்கள். எப்படி போடுறார்? வெள்ளாட்டுக்கு நாய் கறி எப்படி இருக்கு? இளம் கறியா இருக்கு. அப்படி இளம் கறி எப்படி தக்காளி பழமா அப்படி தகதகன்னு இருக்கும். அப்படி வெட்ட கலர்ல இருக்கு. பச்சை கறி பார்க்கும் போதே நாக்கு ஊறுது. இது வச்சாலே உடனே வெந்துரும் போலுங்க. கறியை அழகாக எடுத்து ஆமா 16 பங்கு அப்படி ஒவ்வொரு வளத்துக்கும் ஒரு பங்கு போடுதா. ஆமா என்ன பங்கு போட்டுக்கோம்னா இங்க 8 இந்த சைடு 8 ரெண்டு பக்கம் 8 16. என்ன மூத்தவனே முத்தண்ணே நல்லா முடிக்கணும். ஏன்னா கரெக்டா போட்டிருக்கேன். என்ன பங்கு ஒழுங்கா போட்டீங்க. இந்த சைடு 8 போட்டுக்கோம்னா
இந்த செடி 8. என்ன அப்படியா? இவர் பார்த்தா சொன்ன அண்ணன் சொல்ல நம்பி சரி பங்கெடுக்கும் சொல்லி 14 பேரும் பங்கெடுக்க போனாங்க. யார் கண்டா? யாரு? என் அண்ணன் விவரை கண்டா. விடுவாரா? வர மாட்டாரா? ஏன் பங்கெடுக்குவீங்க? பாருங்க எடுக்கு எடுக்கு இந்த மாதிரி தானே இருக்கு. என்ன பண்ணுவார் தெரியுமா? 7 மணி செய்தாரே ஆரோகம். என்ன என்னன்னா அண்ணா என்னப்பா உங்களுக்கே நிறைய ஏன்னா ஒரு பக்கத்துல உங்களுக்கு சொன்னேன். இந்த கிடாயை பார்த்ததுனா கிடாயை பிடிச்சதுனா அடுத்தது ஏன் கத்தி, அடுத்த வீடு ஏன் வீடு, வீடு என் வீடு, கட்டை ஏன் கட்ட, ஆமா கத்தி ஏன் கத்தி. என்ன எனக்கே பண்றது இல்லையா? யாருப்பா உங்களுக்கே ஓவரா தெரியல. ஆமா என்ன ஏய் தம்பி என்ன நாங்க என்ன எடுக்கிறோம்? ஓம்பங்க நான் எடுப்போம். அப்ப நமக்குள்ள 14 பேரும் ஒரு கருப்பாடு உள்ள கிடக்கு. எவனோ கறிக்கு ஆசைப்பட்டவன் இருக்கான். எவனோ உள்ள பங்கு கைய வச்சு. ஆமா ஆமா அதனால எடுத்த பங்கு யாரு கொள்ளாடி என்ன மாயமா இருக்கு இது என்னப்பா 16 இருக்கு. 16 பங்கு கரெக்டா இன்னிதான் போட்டேன். இந்த வாக்குல 8 அந்த வாக்கில 8 இந்த வாக்குல ஆமா யாரா அது எப்படின்னா ஏங்களுக்கு அப்படி பார்த்தா இது அது 15 ஆச்சு தம்பி. அப்ப நான் தான் கணக்கு தப்பாயிட்டு. ஆமா இருந்தா இருக்கலாம். என்ன என்ன இன்னும் ஒரு முறை போடுங்க. போடுற அந்த சைடு 4 அந்த சைடு 4 இங்கிட்டு 4 இங்கிட்டு 4 என்ன சுத்தி 4 அதான் அந்த வழுங்குது. கணக்குல புரியல பழம் புரியல. கணக்குல கூட்டி கழித்து பார்த்து பாரு. கரெக்டா வரும். கூட்டி கழிச்சு பாரு எல்லாம் தெரியும். கணக்கு கரெக்டா இருக்கும். 14 பங்காளி பங்காளி கணக்கெடுக்க அழகா கிடாய் அழகா பரிகரித்து பங்கு போட்டாங்க. ஆமா பங்கு போட போட்ட போது 3 பங்கு என்ன சரியில்லையே. அப்பதான் கண்டா தலைவர் அண்ணா இது நம்ம பங்கு சரிபடாது. இந்த பங்கு வேண்டாமனே இது குறைஞ்சிக்கிட்டே எல்லாம் இருக்கு. நம்ம அண்ணன் தம்பி கூட இப்படி எல்லாம் இருக்க கூடாதுன்னா பாவிரா எடுத்ததைய ஆளுக்கு கொஞ்சமாக அள்ளி அள்ளி கொடுக்கிறான். கொடுத்தார்களா ஆளுக்கு கொஞ்சமாக கொடுத்த போது கறி விட்டு அழகாக வீட்டிலே கொண்டு கறி வைக்க வைக்கிற வேலையில் அம்மா என்ன தண்ணி விடாம ஆமா வளர்க்கினால் அப்படி வளர்க்கினால் கூட்டுவாது இருக்கு. ஆமா அப்படியே வச்சிருந்தோம். நல்ல விலகு தூள்லாம் போட்டு பிரபகா ஜம்முன்னு வச்சிரு நான் குளிக்க போயிட்டு வரேன். ஆத்துக்கு போயிட்டு குடிச்சிட்டு வரோம். சரி எங்க 16 பங்குல அந்த சட்டியில பிடிச்ச தீ இருந்தார்கள். எப்படி ஓட்டு தீய கொளுத்துனா
ஆண்டவன் சுடலை விட அருளாள். ஆமா அருளால் அருளால் இல்லவா முன்னெப்பப்படுகிறார் விடுகிறார் ஐயா சக்கரவட்டையில் செங்கல் கொண்டு செங்கல் கொண்டு இன்னொரு தடவை பரவ சத்தம். திடீர்னு ராத்திரி போல வரும்போது ஓல சத்தம் கேட்ட நம்ம இருப்போமா பயந்துருவோம். பயராத பயராத என்ன அசராத உள்ளக்குள்ள பயம் இருக்கும். அதை வெளியே காட்டிருக்கோம். 16 தலைவர்களால் அடமடைகிறது. ஆமா என் சுடலை விட அப்படி வாரவர போறவர வசமா அடிக்கிறான். ஓங்கி அடிக்கான். எப்படி இருக்குல்ல? எப்படி ஆளும் என்னப்பா மாயமா இருக்கு என்ன வந்து அதிகவண்ணம் தெரியவன் அழகான 16 பங்காளிகள் சொல்லி குறிவாரி வந்து பார்க்கிறார். ஆமா எங்க வருகிறார்கள் வள்ளி குலத்தி குலத்தி மகா ஐயா என்ன அது காணி கொடுத்து வச்சு ஐயா சொல்றதை மட்டும் கேளுங்க. சரி உண்மைதான் உண்டுனா உண்டுன்னு சொல்லுங்க இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. இப்படி ஆட்டுங்க. ஆமா தலை ஆட்டிடுங்க. ஆமான்னு சொல்லுங்க. ஆமா இல்லன்னா இப்படி சரி மொத்தமா தலையாசுறாங்க. 16 பங்காளி தலைவருடைய முன்னால் குறிப்பிடம் எடுத்தா. ஆமா உள்ளபடி சொல்கிறான் ஐயா. ஆமா ஜெகம்மா ஜெகம்மா ஜக்கம்மா உனக்கு முந்தினாரே 33 கோடி தேவர்களே. இந்த உயிர்கால உரைவாறு முன்னால் ஐயா என்ன உங்க ஊருக்கு வந்தது காத்தோ கருப்பை இல்லை. அப்ப யாரு நீங்க 16 பங்காளி தலைவர்கள் நெல்லுக்கு காவலாக இருந்தது உண்மை. ஆமா காவல் புரிந்தோம். காவலாக இருக்கும்போது உங்க எல்லாத்துக்கும் இளைய தம்பி ஆறுமுகம் தலைவருக்கு உண்மை. தம்பி ஆறுமுகம் என்ன இல்லப்பா தெரியாம இருக்கு. சட்டான போய் அப்பவே சொல்லணும்ல என்ன தெரியாம இருக்கு விட்டேன். அந்த இடத்தை களவு செய்து விட்டு உயிர்காடு சிவனத்தில் சத்தியம் பண்ணிக்கலாம். ஆமா சத்தியம் செய்ய போனோம். சத்தியம் செய்து விட்டு வருகிற போது கொண்டு வந்த கட்டுச்சாதம் மண்ணு விழுந்ததா. ஆமா விழுந்தது எம்மா அந்த சோத்துக்குள்ள ஆத்துல போட்டுட்டு இம்மா தெரிஞ்சவரையே சொல்லுது அம்மா. நான் சொல்லல. யாரு சொல்லுதா? அம்மா ஜக்கம்மா சொல்ற. ஓ ஜக்கம்மா நீ ஜக்கம்மா அம்மா கரெக்டா சொல்லல. புட்டு வைக்கம்மா. பரவாயில்ல கேமரால படம் பிடிச்சமா சொல்லியம்மா. சொல்லுமா வீடியோ படம் பிடிச்சு ஆதாரமா வச்சமா ஜக்கம்மா சொல்லுதா? அப்பதான் அந்த ஐயா என்ன களவு செய்து விட்டு வரும்போது உங்க வண்டிக்கு பின்னால் வெள்ளாடு வந்ததா? ஆமா வந்தது. இந்த மாதிரி கொளுத்த ஆடு வந்தது வந்திருக்கணும். அந்த ஆட்டை பிடிச்சீங்களா? ஆமா பிடிச்சோம். பிடிச்சு வீட்டுல கொண்டு கறியா வைக்கணும்னு பங்கு வச்சீங்களா? பங்கு வச்சா பங்கும் குறைஞ்சது. ஒவ்வொரு பங்கா குறைஞ்சிருக்கும். ஆமா குறைஞ்சது. அது யாரு தெரியுமா? யாரு சிவப்பரிவாயாண்டி சுடலையா சுடலை மாணவல்லவா சத்ராதி முண்டை சுவாமி. ஆமா சாமத்திர பாண்டியல்லவா முத்து புதிவன் பேச்சி அம்மா பிரம்மசக்தி இல்லாம உங்க ஊருக்கு வந்திருக்கா. அட்டகாசம் பண்ணுதான். ஐயோ அட்டா கட்டி பண்ணி யாரு எடுத்துக்கிட்டீங்க? வேற யாரு? அவசரத்தை கட்டுதா? ஆமா ஒரு தடவை பரவசத்தம் கேக்கு. இன்னொரு தடவை ஒப்பாதி கட்டுருக்கும். ஒரு ஆமா கேட்டு இன்னொரு தடவை ஆன மாதிரி அழகு இருக்குவேன். உண்மைதான். யார் தெரியுமா? யாரோ மணிவிளக்கு விழுந்தார்.
கொடுக்கணும் கூட்டி பூசை கேட்கலாம் அப்படியம்மா அப்படியே கொடுக்குறம்மா கொடுக்கணும் அப்படியே நல்ல வந்து முதிகாலுக்கு வார்த்தை கேட்ட ஆண்டவனாய் ஆண்டை சுடலை மாணவர்கள் பேச்சு அம்மா பிரம்மசக்தியும் வேறு அளவு உண்டனுக்கு சத்திராணி முண்டனுக்கு அந்த என்னென்ன கனி உண்டோ அத்தனை கனி அழகா படைத்து கொண்டு என் ஆண்டவன் அரையாண்டு நுழைக்கு வெள்ளோடு வலசோடு வேத காலத்தோடு கும்புசப்பு வாத்தியங்களோடு இரண்டாம் நேரத்தோடு தெய்வ கனியான வரவழைத்து அழகாக விடவில்லை முன்னால் மணிமகனம் தட்டுகிறார் எப்படியோ தெய்வம்